சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்ப அதிகமா இருக்குது. ஆமா. அது என்னன்னா, சூரியனால ஆகக்கூடிய வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா? அத விட கீழ இருந்து அந்த லாவா அதோட வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அதுக்கு தான் நீங்க வெப்பாத்துக்குழி அவசியம் போடணும்னு ஆமா. சொல்றீங்க. நம்மளுக்கு எப்படி அதை சாதகமா ஆ, பயன்படுத்திக்கணும்? அதான் வித்தை. நீங்க போய் அத எதிர்த்து நாம அதெல்லாம் பண்ணிட முடியுமா? அதாலே முடியலையே. அதனால இது எப்படி போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்வியல் அமைச்சுக்கணும். இந்த இந்த கேள்வி வந்து அரசியல்னு தள்ளிட வேண்டாம். இப்ப நம்ம மண் வளம் எல்லாம் இருக்கு, பஞ்சபூதங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கிற இந்தியால, தென்னிந்தியால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. ஆமா. இப்ப இந்த பிரளயம் வருது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இவங்களுக்கு நாம ஒரு ஒரு விழிப்புணர்வுக்கு என்ன சொல்லலாங்க? முதல்ல என்னன்னா, ஒரு குச்சி நட்டு நீங்க நிழல பாருங்க, கவனிங்க. வானத்த புரிஞ்சுக்குங்க, இயற்கையை தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்ப என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே வரும். அப்ப இப்ப தண்ணி இந்த இது உள்ள மையத்துல இருக்கிறது ஓடுறத பொறுத்து இந்த தண்ணி ஓட்டமும் மேல கடல்ல மாறும். அந்த ஈர்ப்பு விசை மாறும். மாறும். அப்போ இப்ப வந்து சரியான அந்த சென்டர்ல அந்த பால் இல்ல. கொஞ்சம் தெற்கு சைடுல லேசா இருக்கு. தள்ளி இருக்கு. தள்ளி இருக்கிறதுனால ஈர்ப்பு விசை வந்து தெற்கு சைடு ஜாஸ்தி. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறதுங்க? தெற்கு திசையில தள்ளி இருக்குன்னு. தள்ளி இருக்கிறது உறுதிப்படுத்துறது எப்படின்னா, இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா? அண்டார்டிக். அண்டார்டிக் பகுதியில 3 கிலோமீட்டருக்கு தண்ணி திக்னஸ். நீங்க ஆர்க்டிக் பகுதியில் பார்த்தீங்கன்னா, தண்ணியோட திக்னஸ், ஐஸோட திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் இருக்கும். அப்போ அங்க வந்து ஈர்ப்பு விசை கம்மி. அதாவது நீங்க ஈர்ப்பு விசைன்னு உடனே இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அங்க அப்படி அப்படி இல்ல. இல்ல. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மாறினாலே ஈர்ப்பு விசை, அதாவது நகர்ந்து கொஞ்சம் லேசா இந்த சைடுல ஈர்ப்பு விசை ஜாஸ்தியா இருக்கு. தண்ணி பூரா இங்க வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா 24 மணி நேரத்துல சுத்துதா. வாட்டர் டென்சிட்டியே ஆமா. லேசா அந்த சேஞ்சில் தண்ணி பூரா இந்தல வந்ததுனால தான் குமரிக்கண்டம் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ வடக்குல நிறைய நிலங்கள் இருக்குது. இது என்னன்னா, இப்போ சூரியனோட ஓட்டத்துல அது திருப்பி இப்போ என்னாச்சுன்னா, வடக்கு நோக்கி அந்த திசையில பயணிக்க ஆரம்பிக்குது இப்பதான். அது எப்பத்துல இருந்து அது இப்போ ஒரு 100-120 வருஷமா அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி இப்போ ஒரு நிலநடுக்கம், அப்புறம் எங்கெங்கெல்லாம் வீக் இருக்கோ அங்கெல்லாம் இப்பவே ரெடி பண்ணுது. எரிமலையா வெடிச்சு வெடிச்சு அந்த ப்ரெஷர் எல்லாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மெயினா அந்த 8000 கிலோமீட்டருக்கு இருக்கிற அந்த மெட்டீரியல் நகர்றதுக்கு முன்னால என்ன ஆகுது, அந்த லாவாவெல்லாம் நகர ஆரம்பிச்சிச்சு. மேலால் இருக்கிற அந்த லாவா, அது கீழே தான் அந்த லிக்விட் இது இருக்கு, மெட்டல். சரிங்களா? லாவா நகர்ந்து ஃபர்ஸ்ட் அது ஓட்டை எங்கெங்கெல்லாம் வீக்கோ அதை அடைக்குது. ஏன்னா இது நகர்றப்போ இது ப்ரெஷர் வேரியேஷன் எல்லாம் இருக்கு. அது லாவா நகர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்போ அதிகமா இருக்கு. ஆமா. அது என்னன்னா, சூரியனால ஆகக்கூடிய வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா? அதை விட கீழ இருந்து அந்த லாவா அதோட வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ அதுக்கு தான் நீங்க வெப்பாத்துக்குழி அவசியம் போடணும்னு ஆமா. சொல்லுங்க. வெப்பாத்துக்குழி வந்துட்டு நம்ம அது எனக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. போட்டேன். நீங்க எப்போ கொடுத்தீங்களோ நீங்கள் போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஊரில் இருந்தேன். உடனே நம்ம ஆள் அவரையும் போட சொல்லிட்டு நானும் போட்ட உடனே என்ன தெரியுதுன்னா, அது நம்ம போட்டிருக்கிறோம், அது இருக்குன்றது நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு. இந்த தாவரங்களுடைய இலைதழைகளில் செழுமை தெரியுது. ஏன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஹீட் இருக்கு பார்த்தீங்களா, இது எவாபரேட் பண்ணிடும். நான் இதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, உரத்தை நல்லா நம்ம அந்த சிஎன்ஜி உரம், அந்த உரங்களை எடுத்துகிட்டு இருந்தால் போடுறேன். நல்லா காய விடுறது, தண்ணி தெளிக்கிறது, இது எப்படியோ குளுமைப்படுத்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது இல்லை விஷயம். அந்த வெப்பத்துக்கு கீழே அந்த ஹீட் இருக்கு. ஹீட்டை முதல்ல, ஏன்னா அது வந்து நேரடியாக எவ்வளோ பெரிய நிரூபணம் பாருங்க. நீங்கள் அந்த லிக்விட் மெட்டலோட மூவிங்கை பற்றி சொல்லும்போது நம்ம நேரடியாக வெப்பாத்துக்குழி நமக்கு தெரியுது. அப்போ அங்கே எப்படி இருக்கும் உள்ள? கண்டிப்பா கடலுக்குள்ள நினைச்சு பாருங்க. இப்போ இந்த லானினோ லீனினோ இது சொல்றாங்கல்ல, கடல் உள்ள இருக்க இந்த ஒரு எலக்ட்ரிக் பாம்பு மாதிரி ஒன்று, அலைகளின் உரசலால் காந்தம் மாதிரி ஒன்று உருவாகி மின்னாற்றல் ஒன்று எல்னினோ லானினோன்னு 2 இருக்குது கடலுக்குள்ள.
இது என்ன பண்ணுதுன்னா அப்பக்கப்ப புறப்பட்டு போறதை வச்சுதான் இந்த புயல், காத்து, மழை எப்பயுமே அந்த வானிலை சொல்லும்போது எல் நினோவை பத்தியும் சொல்றாங்க. அது ரொம்ப இப்ப மேற்கத்திய நாடுகள், யூரோப்பியன், ஆனா அது ஏங்கிறது தெரியாம சும்மா அதை பத்தி இப்ப பேசிடுவோம். நீங்க சொல்றதுக்கு அது பொருந்துது. அதான் அந்த ஏன் அந்த மாறுதுன்னா அந்த திசைகளை நம்ம முதல்ல குறிக்கணும். ஆனா இப்ப இந்த வடக்கு நோக்கி தான் போகுதுன்றது எல் நினோ லானினோவோட மூவ்மெண்ட் அதை சார்ந்துதான் இருக்கு. இது நான் இது ஒரு குழப்பம் எனக்கு இருந்தது. இது எங்க இப்ப இந்த அலைகளின் உரசலால உருவானது 4000 வருஷமா உருவாயிருக்குன்றாங்க அறிவியல். அதை பத்தி நம்ம உள்ள நிறைய போய் படிக்கிறப்ப அது இருக்கு. இது இது எங்க ஏன் எப்படி போகும் அப்படின்னா இது சூரியனோட வேக மாறுபாடு இருக்கு. மாறுபாடுனாலதான். ஏன்னா இந்த வேக மாறுபாடு ஏன் வருதுன்னா இப்ப பாருங்க, இப்ப அதோட திசையிலேயே போகுதா. ஒரு காத்தடிக்கிற திசையிலேயே நாம ஒரு சைக்கிளே ஓட்டுங்களேன், நாம வேகம் ஜாஸ்தி பண்ணணுமா, நம்ம உடம்புல ஒண்ணு ஆற்றல் செலவாகாது. ஆனா எதிர்த்து போய் பாருங்க, அப்போ எதிர்த்து போறதுக்காக அது ஆற்றலை செலவு பண்ணுது. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க சரி எல் நினோ லாங் ப்ராசஸ், லானினோ ஷார்ட் ப்ராசஸ் அப்படின்னாங்க. அப்ப எதிர் திசையில அது பயணிக்குது, இது இதோட திசைக்கு மாறுது. அப்போ இந்த விளக்கமே இதுவரை கிடையாது. நான் என்கிட்ட ஒரு 150 டேட்டா அதை பத்தி வச்சிருக்கிறேன். எல் நினோ லானினோவை பத்தி ஏகப்பட்ட தரவுகள் வச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்க உள்ளுக்கு இருக்கிற மெட்டீரியல் தான் இதை தீர்மானிக்குதுன்றது பொருந்துது. இது பல பேர் விஞ்ஞானிகள் கூட இந்த செய்தி ஒரு பாருங்க, விஞ்ஞானிகள் வேற, அறிவியலாளர்கள். அதான் அறிவியலாளர் பயன்படலாம். அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பின்னாலையும் சரி முதல்லையும் சரி ஃபியூச்சரையும் பார்த்துட்டு பாசிட்டிவ் பார்த்து உண்மையாலுமே கணக்கெடுத்து அவங்க அறிவியலாளர்கள். இருக்கிறது எங்கேயாவது ஒரு பிஹெச்டிக்காக பண்றவங்க தான் விஞ்ஞானிகள். மேக வெடிப்பு, பருவ மாறுதல், இதெல்லாம் எல் நினோ லானினோ கதையில முடிக்கிறாங்க. ஆனா அது இல்ல, அதோட ஆதாரம் வேற இல்ல, பூமிக்குள்ள இருக்கு. அப்போ அந்த ஓட்டத்துங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நம்மளுக்கு எப்படி அதை சாதகமா பயன்படுத்திக்கலாம், அதான் வித்தை. நீங்க போய் அதை எதிர்த்து நாம அதாலே முடியல. அதனால இது எப்படி போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வியல் அமைச்சு. இப்ப நீங்க கொடுக்குற இந்த பாலப்பாடம், நெல்குச்சி அடிக்கிறதுங்கிறது முதல் ரொம்ப மட்டும் அடிச்சு வானத்தை கவனிங்க, உங்களுக்கு கண்ணை போல எல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம பார்வையே கீழே தான் இருக்குது எப்பவுமே. எனக்கு கீழே எல்லாம் தொலாவி அங்கங்க ஓடிட்டு இருக்கோம். வானத்தை பார்க்குறப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் மூளைக்கு போகும். மூளைக்குள்ள கோடிக்கணக்கான செல்லு நீங்கள் கேட்பீங்க, கேள்வி கேட்க பதில் சொல்லலான்னு காத்துட்டு இருக்குது. நீங்கள் அதுக்கு உண்டான ரத்தத்தையே கொடுக்காம அப்புறம் சும்மா கேள்வி கேட்டு. இப்போ இந்த ஈர்ப்பு மையம் வேறுபடுறது, மெட்டலோ லிக்விடோ எல்லாம் சேர்ந்தும் நடக்கிறது 3 விதமாகவும் இருக்கு. இப்போ மேல் தளத்தில் இந்த பருவ சீதோஷ்ண மாறுபாடுகளுக்கு இதுதான் காரணம்னு சொன்னதை தாண்டி ஆழமான காரணம் இதுதான். திடமான ஒரு முடிவு வரலாம் இதை வச்சு. இப்ப இந்த மாறுபாடுகள் மனித குலத்துக்கு எப்படி இருக்குங்க? நம்மன்னு இல்ல அவனையும் சேர்த்துக்கோங்க. ஐரோப்பிய நாடுகள் மனித குலத்துக்குன்னு பேசிடுவோம். இந்த 400 வருஷம் இவங்க கணக்கு மாத்தினதே இதை நம்மளுக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்காக தான். பாருங்கடா, என்னென்ன நீங்க நம்பினதெல்லாம் அது வேற, சரியா? இனி வரக்கூடியது புரிஞ்சுக்குங்க. நான் சொல்லி பாக்குறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அவரே போட்டு 400 வருஷமா அமுத்தி விட்டாரு. இப்ப புரிஞ்சு, இப்ப நீங்க நாம சொன்ன எல்லாத்துக்கும் புரியும். அவசியம் புரியும். ஏன் அந்த பிளாஸ்டிக் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு பாருங்க. இந்த வெப்பம்ங்கிறது பூமிக்குள்ள இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்களா? அதை தொட்டா கொண்டு ஓடுன்னு சொல்லியிருப்பாங்க. தொட்டுட்டோம் குடமா தொட்டா சொன்னு ஓடுன்னு நம்ம 21,000 வருஷமா சொல்லி யாருக்கு இது ஏதோ பெரியவங்க சொல்றாங்கன்னே வந்துச்சு. அப்புறம் மாற ஆரம்பிச்சாங்க. இந்த 400 வருஷமா கையெடுத்துட்டாங்க. தொடு அதோட அனுபவின்னு விட்டாங்க. இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப டக்குன்னு எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதோட ஆதி 16ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் ஓரளவுக்கு மோசங்கள் உருவாயிடுச்சு. மேற்கத்திய நாடுகள்ல அவங்க புரிதல் அப்படிதான் இல்ல, அவங்க அடக்கி ஆண்டுறதுக்கு நிறைய கொண்டு வந்தாங்க. இல்ல ரஃப்பான வழிகள்ல இருந்தாங்க. இந்த 400 வருஷமா அதை சாஃப்ட் பண்ணி பணம்னு ஒண்ணு கொடுத்து பணத்துக்காக எல்லாம் வேலை செய்வாங்க. அவங்கள அடிக்காதீங்க, அடிமையா அவங்களே செய்யறது. நீங்க இதைய உருவாக்கி சாஃப்ட் பண்ணி இப்போ நம்மளுக்கு ஒரு இது என்னாச்சுன்னா, இந்த இதையும் பண்ணதுக்கு அப்புறம் வியாபாரங்கள்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன போச்சு, இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. இது வெளியில எடுத்தா நம்மள பெட்ரோலியமும் அப்படித்தானுங்க, தெரியாமலாம் கிடையாது. மாட்கள் முதல்ல இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதான் அவங்க முன்னோர்கள்
பெட்ரோல் வந்து தீத்தண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்க இலக்கியங்கள் எடுத்து எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதை ஏன் எல்லாத்துக்கும் கொண்டு வரலைன்னா இதுதான் காரணம். எடுத்தோம்னா நம்ம தொட்டா செத்த. அப்ப அவங்க வாழ்வியல் விஞ்ஞானம் மட்டும்தான் வச்சிருக்காங்க, மற்றது தவிர்க்கிறாங்க. தேவையில்லை. இப்போ நம்ம அவசரமா ஃபிளைட் எடுத்துட்டு அங்க போய் என்ன சாதிச்சிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் கெடுத்தது தான் மிச்சம். இப்போ இந்த பிரளயத்துல நாம இந்த அடிப்படையை அமைச்சுக்கிட்டு ஒரு தற்சார்பு வாழ்வியல் முறையை உருவாக்கிக்கிட்டா போதும். உருவாகும். அதுக்கு நீங்க ஏதாவது ராக்கெட் விடணும்னா இல்ல, அவங்க ஒரு குச்சி நட்டலாம். குச்சி நட்டி வானத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்வியல் விவசாயம் செழிப்பா இருந்தா தாங்க எல்லாமே மற்ற எல்லாமே. இந்த இடத்துல இன்னொன்னு கேட்குறாங்க, இந்த கேள்வி வந்து அரசியல் தள்ளிட வேண்டாம். இப்போ நம்ம மண் வளம் எல்லாம் இருக்கு, பஞ்சபூதங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கிற இந்தியாவில், தென்னிந்தியாவில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த பிரளயம் வருது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இவங்களுக்கு நாம ஒரு விழிப்புணர்வுக்கு என்ன சொல்லலாங்க? முதல்ல பிரளயம் வருது அப்படிங்கிறத நாம சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கணும். நேரம் இல்லை இவங்களோட. இப்போ என்னாச்சுன்னா, ஆனா நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்குறவங்க அவங்களுக்கு நீங்கள் அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே உடனே டக்குன்னு எல்லாத்தையும் போட்டெல்லாம் வரக்கூடாது. அப்படி நம்ம சொல்லவும் இல்லை. ஆமாம், என்னென்னா அவங்கவுங்க அங்கங்கே அதாவது வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு உண்டான சேஃப்டி வந்து நாம் பிளான் பண்ணவே வேண்டாங்க. நீங்கள் இருந்துட்டு கவனிச்சுட்டு இதை பற்றி நீங்கள் மேலே வானத்தில் பார்த்து பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே மூளையில் ஒரு செல்கள் வந்து விழிப்புணர்வு வரும். சரிங்களா? நாம் தியானமெல்லாம் பண்ணுறோமுங்கள, அதெல்லாம் என்ன நம்மளோட செல்களை நிறையா செல்களை நம்ம ஊட்டம் கொடுக்குறோம். அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். தேவையான விஷயங்கள் ஆள் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆள் மனசு எப்படி வேலை செய்யும். நீங்கள் இப்போ அந்த ஆள் மனது உங்களை வழி நடத்தும். அதை நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும், அவ்வளோதான். அப்போது நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள்ல அந்த ஆள் மனம் ஆட்டோமேட்டிக்காக தயாராகிடும். இப்போ அடுத்த ஒரு கேள்விங்க, பூமி பந்தில் பாதுகாப்பான பகுதிகள்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியெல்லாம் வேண்டியதே இல்லைங்க. எல்லாமே பாதுகாப்பான பகுதி தான். நம்மளுக்கு அங்கங்கே எப்படி பாதுகாப்பு இருக்கு. இப்போ ஒரு விளக்கு எடுத்துக்கங்க, அதை எடுத்துட்டு ஊரா நீங்கள் விளக்கு போட வேண்டியதில்லை. அதோட வழித்தடத்தில் பயணப்பட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்கணும்னு ஊரா எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கணும்னு பண்ணால் ஈஸியாக, ஒரே விளக்கு நம்மளுக்கு எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக. அவங்க அமைதியாக முதல்ல என்னன்னா ஒரு குச்சி நட்டு நீங்கள் நிழலை பாருங்க, கவனிங்க, வானத்தை புரிஞ்சுக்குங்க, இயற்கை தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே வரும், சூழ்நிலை அமையும். சரிங்களா? அப்போ அந்த சூழ்நிலை வழி நடத்தும். உங்களுக்கு புரியலையா, யாராவது ஒரு வழி நடத்துவாங்க, அவங்க கூட போயிருங்க. அதுக்குள்ள பல சூட்சமா இருக்கு, அதை புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் இனியெல்லாம் வந்து போய் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, அவங்கவுங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா வரக்கூடிய சூழ்நிலைகள்ல இன்னொன்னு நாம போய் ஒருத்தருக்கு சொன்னாலும் இது ஒரு பைத்தியங்கள் ஆரம்பிச்சுட்டும்பாங்க, அதே மாதிரி சொல்லவும் தேவையில்லை. அதான் நீங்க புரிஞ்சவங்க பாருங்க, புரிஞ்சுக்குங்க, உங்களை பின்னால வழி நடத்தி. இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க, அறிவியலும் ஒழுங்கா தெரியாது, ஆன்மீகமும் ஒழுங்கா தெரியாது, சோதிடமும் ஒழுங்கா தெரியாது, ஆனா எல்லாமே தெரிஞ்சதா பேசுறவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அந்த 10 நாள் கிளாஸ், 20 நாள் கிளாஸ், ஒரே நாள்ல தீட்சை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, இன்னும் வேலைக்கு ஆகாது. நீங்க நடைமுறையில இந்த ஒரு 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் இதுல உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இல்ல ஃபேஷன் தான், அது ஒரு ஃபேஷன். சரி, அது நடக்கட்டும், அது வேணாம்னு சொல்ல, அது நமக்கு அது எதிரானது இல்லை. ஆனா நீங்க எச்சரிக்கையா, ஆனா அது இருந்ததுனாலதான் நம்ம இப்ப சொன்னா ஈஸியா எல்லாத்துக்கும் புரியும். இல்லாட்டி நாம சொன்னோம்னு மறுபடியும் எதுக்கு தொட்டு பார்த்துடலாமே அப்படிங்கிறது போயிடுவாங்க. எல்லாருமே தான் அவங்கவுங்க பாணியில அவங்க தொட்டு பார்த்தாச்சு. நீ எதையும் போய் எப்படி சுத்தி கேட்டாலும் எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கு. சரிங்களா? யாராவது நிம்மதியா நான் நல்லா இருக்கிறேன், இது படிச்சுட்டு வந்து நான் சம்பாரிச்சா நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு குடும்பம் வந்து தனக்கான தற்சார்பு பொருளாதாரத்தை இயற்கையிலே உற்பத்தி பண்ணிக்கிறது பாதுகாப்பு. அது நம்மளுக்கெல்லாம் இங்க ரொம்ப சேஃபாக இருக்கிறோம். நம்மளோட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது தென் தமிழகம் லட்சக்கணக்கான வருஷமாக எந்த பாதிப்புலையும் மாட்டல, இந்த பிரளயத்தில் மாட்டல. சரிங்களா? நீங்கள் இங்கே இருக்கிற தொல்லியலில் போய் இது நிறைய எடுத்து பார்ப்பாங்க. இது வந்து 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், இது 50,000 ஆண்டு, இது 10,000 வருஷத்துக்கு முன்னாலே ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வேற இங்கே குமரி கண்டத்துலேயே போய் படுங்களேன், ஒன்று இது எடுக்க முடியாது, எடுத்தாலுமே அது தேராது. ஏன்னா அது பிரளயத்தில் மாட்டுச்சு. அதே மாதிரி வடக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், அது அடுத்த லயத்தில் அது இல்லை. அவ்வளவுதான். ஆனா இந்த நிலநடுக்கோட்டு பக்கத்துல இந்தல 10 டிகிரி, அந்தல 10 டிகிரி. இப்ப எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், மாறாது. பதட்டம் அடையறது ஒன்றும் வேண்டியதில்லை. அப்போ நீங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே
எதை நோக்கி வரணுங்கிறது உங்களுக்கு கூகுள் மேப் இருக்கு. இப்ப இருக்கிற கூகுள் மேப்பை பார்த்துக்குங்க. ஏன்னா முதல்ல நம்மளுக்கு கொடுத்த அந்த குளோபல் அதில் கலர் கலராக அடிச்சிருந்தாங்க. ஆனா குளோபல் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா எந்த இடம் புதுசா உருவானதுன்னு அதே காமிக்குது. பாலைவனங்கள் கண்ணால தெரியுது. எதெல்லாம் சிவப்பா மஞ்சளா இருக்குதோ அங்கெல்லாம் இருந்து நீங்க எங்க வரணுங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்குங்க. அப்புறம் அது சூழ்நிலை அமையும். அந்நிய நாடு மோகங்களை நீங்க தான் வெளிப்படைஞ்சு நீங்க தான். ஆமா, நீ எதெல்லாம் தேவையில்லைங்கிறது. ஏன்னா இப்ப நம்ம இங்க எடுத்துட்டோம்ங்களா, ஒரு கோமணம் கட்டிட்டு மனுஷன் வாழ்நாளவே கழிச்சிட முடியும். சரிங்களா, அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு எந்த துணியும் தேவையில்லை. ஆனா இது அங்க பண்ண முடியுமா? சரிங்களா, அப்ப எது சேஃப்னு பாருங்க. பெற்றோர்களோட முற்றோர்களோட இருக்கிறது சேஃபு, தற்சார்பு பொருளாதாரம் சேஃபு. இங்க 3 மாசம் நம்ம வேலை செஞ்சோன்னு வைங்களேன், நம்மளுக்கு சாப்பாடு இல்லாமல் 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும் ஒரு ஆள். அவ்வளோ தானியங்கள் வரும், அவ்வளோ பழங்கள் வரும். இப்போ நம்மளை அடிக்க முடியாத காரணம் ஏன்னா எல்லாரும் நிறைய நெருக்கி பார்த்தாச்சு, உரத்தை கொடுத்து நிலத்தையும் நாசம் பண்ணியாச்சு. ஆனாலும் நிற்கிறோம்னா மண்ணோட இது நம்மளோட உழைப்பு. எளிமையான வாழ்க்கை அதுதான் முக்கியம். எளிமையான வாழ்க்கையில நல்லா உழைச்சு மண்ணை பயன்படுத்தி இயற்கை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா முடிஞ்சது. அவ்வளவுதான். தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறதும், விழிப்பா இயற்கையை பார்க்க அப்படிங்கிற 2 தகவலும் மிகச்சிறப்பாக சொல்லிட்டீங்க. தொட்டு காட்ட வேண்டிய இடங்கள் எல்லாம் தொட்டு காட்டியாச்சு. உறவுகள், மண் சார்ந்தது, அவங்களோட வாழ்வியல் சார்ந்தது, பொருளாதாரம் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு இதில் தெளிவுபடுத்திட்டீங்க. இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது, அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அதான் யதார்த்தம். அப்புறம் நாமளும் போய் இங்கே வாங்க யாரையும் கையை பிடிச்சி இழுக்கிறது யாருக்கு அது நம்ம வேலையும் இல்லை. நமக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம இருக்கிற வேலையை பார்க்க. ஆனால் என்னென்னாங்க, இப்போ நிறையா இந்த மாதிரி கிளாஸ் இதெல்லாம் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன், நான் போய் அதில் கிளாஸ் எடுக்கிறேன்னு அப்படி இப்படின்னு சொல்லி அதில் மாட்டிக்கூடாது. நான் ரெஸ்ட் எடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்களும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சொல்லி கொடுத்தேன். அவங்க கேட்குற நிலைமையில் இருக்கணும் நான் சொல்லி கொடுக்குறப்ப. உண்மைதாங்க. சரிங்களா, அது மாதிரி ரெஸ்ட் எடுத்து, அதாவது நம்ம டெய்லியும் ஒரு மனுஷன் வேலை செய்யணும். ஒரு கிளாஸ்ல ஏன் அப்படி வந்தது அப்படின்னா நம்மளா பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஏங்க அப்படி வருது அப்படின்னா அது நாங்களா பண்ணோம் அப்படி இருக்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம மாற்றி அமைச்சுக்க முடியும். கேள்விகளோட வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி அதான் அந்த மாதிரி நானும் அமைதியான வழியில் போனால் தான் நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்கவுங்களை சார்ந்தவங்களும் அவங்க விழிப்புப்படுத்திக்கிறாங்களோ அது நன்மை. அதைத்தான் நாம் டெலகிராம் சேனல் எடுத்துக்கிட்டா 2 வருஷமா எழுதிட்டு இருக்கோம். சரிங்க, அதை திருப்பி பார்த்தா போதும். இதுலேயும் எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. சரிங்களா, அதே மாதிரி யூடியூப் சேனல் தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும், தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும். நீங்க இங்கிலீஷ்ல அடிச்சாலும் சரி, தமிழ்ல அடிச்சாலும் சரி வந்துடும். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ சப்ஸ்கிரைபரே பண்ண வேண்டாம், நீ பார்த்துட்டு புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். நீங்க சொல்லுவீங்க, நீங்க போட்டு இன்னைக்கு காலைல போடுறீங்க, சாயந்தரம் போடுறீங்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? சப்ஸ்கிரைப் பண்ணாது அதான் வேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேண்டாட்டி அது கூட தேவையில்லை. இல்லை, இது நீங்க சினிமாவுக்கும் நாடகத்துக்கும் கூத்தடிக்கிற விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்றதை விட இது அவசியம். இது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த காலகட்டத்தை நாம கடக்க வேண்டி இருக்கும் விஷயத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நெருக்கடி கொடுக்க வேண்டாம், அவங்க விருப்பம் அது. இப்போ எவ்வளோ காலத்துக்கு நாம் இந்த நெருக்கடியான காலகட்டத்துக்குள்ள பயணம் பண்ணி கடக்க போகிறோம் இப்போத்துலேருந்து? ஏன்னா இப்போ மீனை நீங்கள் தொடங்கிட்டு இருந்ததுனால தான் உங்களை நோக்கி இந்த கேள்விகளை நான் அன்பின் அடிப்படையில் உங்ககிட்ட ஒரு கற்றுக்கணுன்ற அடிப்படையில் தான் கேட்குறேன். நான் நிறையா படித்தாலும் ஜோதிடம் பற்றி இது பெரட்டி போட்ட விஷயம். இப்போ இது இன்னும் எவ்வளோ காலம் இந்த நெருக்கடியான காலகட்டத்தை இப்போ அதாவது மேன்மேடு நெருக்கடின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இயற்கை நெருக்கடிங்கிறது வேற. சரிங்களா, இயற்கை அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அது வேற வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரிங்க. இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா புயல் அடிக்குது கடல்ல. ஆமாங்க. எதுக்கு? அந்த மலை மேல இருக்கிற ஆளுக்கு உயிருக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும், அது போகணும், தூரம் கொடுக்கணும். அதுக்காக இங்க 2 மீன் செத்து போகுதுங்கிறதுக்காக புயல் நிறுத்த முடியுமா? அங்க எவ்வளவு உயிர் இருக்கு. அது மாதிரிதான் இந்த பிறல் லயங்கோட நம்மளோட அடுத்த இதுக்கு அது நம்மள இது காப்பாத்துறதுக்காக அதை செய்யுது. அது நடக்கிறது இயல்புங்க. நான் கேட்கறது இப்போ 2020 மார்ச் 20 ஸ்டார்ட் ஆயிடுது. அதுலேருந்து இந்த காலகட்டம் எவ்வளோ காலத்துக்கு ஓடும்? ஏன்னா அமைதி அடைகிற காலகட்டம் எப்பங்க? இப்போ நீங்கள் அந்த ஓ எடுத்து புரிஞ்சுக்கிட்டாலே அது ரொம்ப ஈஸி. 150 டிகிரி ஒரு ஆறுங்களா,
அடுத்தது ஒரு ஆறு வந்து 90 டிகிரி, அடுத்த ஆறு மறுபடியும் ஒரு ஆறில் 90 டிகிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, மீனராசி வந்தோடனே 90வது டிகிரி டச் பண்ணிடுச்சு. அடுத்த ஓவுக்கு நாம் தயாராகணும். இப்பதான் ஒரு ஓ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த ஓவுக்கு அதுதான் ஓம். அந்த 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 தண்டர் அப்படின்றோம் இல்லைங்க, அந்த காலகட்டம் ஒரு 10 ஆண்டு சொல்லலாமா? இப்போ வந்து மேன்மேடு, ஏன்னா இப்போ பெரிய நிகழ்வு நடத்த போகுதுன்னா அது முதல்லயே அதோட வேலையை ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு 120 வருஷமா இருந்தாலுமே இந்த 120 வருஷம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், வரலாறு பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமான பிறப்பு வந்துட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி 50% டக்குன்னு இதாயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்குள்ள 20 வருஷம் வச்சு ஜம்ப் ஹைபிக். அன்னைக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 10 குழந்தை ஈஸியாக பெற்றுருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுங்கிற பேர்ல நம்ம போனோம்னா அந்த அடிப்படை. ஆமாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு, ஏன்னா இதுமே வேணுங்கிற நான் இயற்கையில. ஏன்னா அடுத்த நிகழ்வை கட்டுப்படுத்தணும்னா நீங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் இல்லை குழந்தை வெத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு இதையை கட்டமைச்சு அதையும் அதுக்குன்னு ஒரு ஆளுகளை உருவாக்கி. ஆமாங்க. இப்போ இது என்னோட கேள்வி என்னன்னா, 20ல ஆரம்பிச்சா இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா, இந்த கட்டுப்பாடு, அதாவது இந்த குழந்தை பிறப்பவே கட்டுப்படுத்திச்சுன்னா இனி 100% ஆகும். அது ப்ரூஃப். ஆமா, ப்ரூஃப். ஆமா, பேக் ப்ரூஃபா ஃப்ரண்ட் ப்ரூஃபா? இல்ல இப்போ வந்து 50% ஆயிடுச்சுங்களா, அடுத்து 100% இயற்கை. அதாவது இப்போ மேன்மேடு நாய்ஸ் சொல்றோம்ல, மேன்மேடு இது வந்துட்டு உண்ண பிறப்பு இதை கட்டுப்படுத்தி அடுத்த இயற்கை நிகழ்வு நடக்கிறப்ப இந்த வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு தாங்க முடியாது. அப்போ இருக்கிற ஆளுகளை வச்சுட்டு இன்னொரு 10-20 வருஷத்துக்குள்ள இது நடக்குது, இந்த பிறல் லயம். சரிங்களா? அதுதான் இப்போ அவங்க லயத்துல நடக்கும், லயமா நடக்கும், 20 வருஷமா மெதுவா நடக்கும். அதுல உச்ச காலகட்ட பகுதின்னு எந்த பகுதியை சொல்லலாம்? இல்ல இந்த 20 வருஷமா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, அதிகமா இருக்கு. இல்ல மேன்மேடு பிரச்சனை அதிகமா இருக்கு. நாம நீங்க பாருங்க, இப்ப நான் எல்லாம் வந்து ஒரு பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரிங்க. வேலை சேர்ந்தப்போ 80கள்னு வச்சுக்கோங்களேன், 85ல் தான் நான் வேலைக்கு போகிறேன். சரிங்களா? அப்போ எப்படி இருந்த உலகம், சரிங்களா? மெட்ராஸில் சைக்கிள் எடுத்துட்டு, ஆமாம்மா, நான் அப்போ காலேஜ் படிக்கிறேன், சைக்கிள் எடுத்துட்டு பார்த்தா இடையில நிறைய காடுகள் இருக்கும். ஆமாம்மா, காடு இருக்கு. ஆமாம்மா, வச்சுங்களா? அப்போ மீனம்பாக்கத்துக்கு போவோம், மூலக்கடையிலேருந்து. ஹாஸ்டல்லாம் இருக்கிறதுக்கு இங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க, போகிறோம். போயிட்டு வந்து பார்க்குறப்போ எவ்வளோ ஈஸியாக போயிட்டு வர முடிஞ்சுது. இப்போ போக முடியுமா? அப்போ இந்த 25-30 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு, சரிங்களா? அதே மாதிரி மெதுவாக நடந்துட்டு இருந்தது இந்த 100 வருஷமா. ஆனால் இப்போ இனிமே அது லயம் தானே, அப்படியே அதோட விகிதாச்சாரம் இனிமே எவ்வளோ, இனிமே வந்துட்டு இது கம்மியாகும். இந்த மேன்மேடு இதெல்லாம் வந்துட்டு இதாயிட்டு மக்கள் வந்து ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, ஓ இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, உண்மையான இது வந்து வேறங்கிறது புரியும். இப்போ நான் சொல்கிற மாதிரி வேற தளவுகளில் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது யாரும் கவனிக்காத மாதிரி தெரியுது, ஆனால் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஏன்னா நான் தனியாக 2 வருஷத்துக்கு முன்னால் தனியாக பேசிகிட்டு இருந்தேன், ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவோம். ஏன்னா இப்போ பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு இது போய் சேருது தகவல். அது மாதிரி இந்த விஷயங்கள் வந்துட்டு போய் சேர்றப்ப, இது நடக்குதுங்கிற எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும். ஏன்னா இவங்க என்னதான் ஊடகத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலுமே எது தப்பு எது உண்மைங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து இந்த காலகட்டத்தை நம்ம வந்து பீக் பீரியடுன்னு சொல்லணும்னா, இப்போ 2022ங்களா? அப்போ ஆமாம், 23 பீக்குங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அது பாட்டுக்கு மெதுவாக நடக்கும். நீங்களா எது பீக்கு எது இதுன்னு வந்து வேண்டியதில்லை. ஏன்னா அது அப்படியே இங்கிருந்து, அதாவது தெற்குல இருக்கிற அந்த பூரா 3 கிலோமீட்டர் இருக்கிற கடல் வடக்கு நோக்கி நகரும், மெதுவா நகரும், பயமுறுத்துற மாதிரி இருக்காது. அப்புறம் மெதுவா நகர்ந்தாலுமே சில பள்ளங்கள்ல அது பயமுறுத்துற மாதிரி வந்தா அவங்களுக்கு உணர்த்தப்படும், இது இல்ல நீ வந்து தள்ளி போய்க்கன்னு, அது ஆட்டோமேட்டிக்கா உணர்ந்துருவாங்க. ஏன்னா மெதுவா தான் நடக்குது. பாருங்க, இப்போ அமெரிக்காவில் இப்போ பனி புயல் வந்துச்சு, எத்தனை பேர் செத்தாங்க? இல்ல டக்குன்னு அப்பயே அதெல்லாம் அப்படிலாம் ஆகாது. இப்போ இயற்கையாகவே அந்த பிறப்பு கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் வயசானவங்க போனால் கூட இருக்கிறவங்கள வச்சு அடுத்த உலகம் நல்லாவே வந்துடும்.
இதில் நீங்கள் போய் அனாவசியமாக அவங்க வீதியில் அங்கங்கேயும் போய் விழுகுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்களா? அப்போது நம்ம நிதானமாக அதாவது அவங்கவுங்க தான் வானம். ஆமாம், அவங்கவுங்க தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்காக நம்ம ஏதாவது செலவு பண்ணுங்கன்னு சொல்ல. அப்போ இந்த கருவிகளை வச்சு இவங்க கணிக்கிறது வந்து எந்த அளவுக்கு பயன்படுங்க? கண்டிப்பாக வானத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா, வானத்தில் நம்ம நிகழ்வு நேற்று பார்த்த நட்சத்திரம் இன்னைக்கு தள்ளி இருந்ததுன்னா பூமி ஏதோ வேற அதான் ஈஸியாக கணிச்சிட முடியும். இப்போ கருவிகளை வச்சு பழகிக்கணும். நாளைக்கு நீங்கள் பார்த்தாலே இந்த மரத்துக்கு பக்கத்தில் இந்த நட்சத்திரம் வந்துச்சே நேற்று, இன்னைக்கே கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ நிலா வந்து நேற்று இங்கே இருந்துச்சு, இன்னைக்கு இங்கே இருக்குது. அது எந்த நெட்வொர்க்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்காது. அப்போ இருக்காது. சரிங்களா? அப்போ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ₹1,00,000 செலவு பண்ணணுமான்னு இல்லை. மின்சாரம் இருக்குமாங்க? பாருங்க, நெட்வொர்க்கே இருக்காதுங்கிறப்போ மின்சாரம் எவ்வளோ பெரிய இது ஜென்ரேட்டர் வச்சு பண்ணி அது ஒரு கம்பமெல்லாம் வந்து தானே வேலை ஆகணும். சரிங்களா? அந்த எந்த நெட்வொர்க்குமே இருக்காதுன்னு நான் என்ன நெட்வொர்க்குங்கிறது என்னன்னு சொல்கிறேன்னா, ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடே போக்குவரத்தே இருக்காது. சரிங்களா? போக்குவரத்து இருக்காது, இந்த கரண்ட்டு போயிடும். ஏன்னா இப்போ நம்ம நினச்சி பாருங்களேன், பூமியே அது திசை மாதிரி குலுங்கி ஏதோ செட்டில் ஆகி அது செட்டில் ஆகணும்ல. குதிரை வந்து பறிச்சா நம்ம மேலே இருக்கிறவங்க மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே இது பண்ணி பார்க்குறப்ப அந்த லயத்தை நம்ம அப்படி போனால் தான் அது புரியும், போக முடியும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா இடுப்பெல்லாம் போயிடும். அப்போ அந்த லயத்தில் நாமளும் போகணும், ஓட்ட கற்றுக்கணும். ஆமாம். இப்போ இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த லயத்தில் நம்ம போகிறதுக்கு பார்க்கறதுக்கு மெயின் ஒரு குச்சி நட்டணும், வானத்தை பார்க்கணும். அடிப்படை அழகுதான். நெட்வொர்க் இருக்கு இல்லை அதை பற்றி அதெல்லாம் வேண்டியதே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு காற்று எந்த திசையா நீங்கள் எங்கே போனாலும் ஒரு இடத்துக்கு வந்துடுறீங்க. குச்சி நட்டுதான் வானம் பாரு, தற்சார்புக்கு போயிடு, கர்ப்போட்டம் நீங்க சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறது சரிதான். 3 விஷயத்துக்கு தான் வரீங்க. எளிமையா வாழ கத்துக்கணும். அது வந்து பொது கருத்து. 3 விஷயம் சொல்றீங்க. என்னன்னா கொச்சி நடு, நெல் சாயறத பாரு, வானம் பாரு, தற்சார்பு, கர்ப்போட்டம் பார்த்து தற்சார்பு. புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. இனி வரக்கூடிய காலத்துல நீங்க வேலை ஒன்றும் உள்நோக்கம் இல்லை, அதனால புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் அது நீ கட்டாயம். ஆமாம், அவங்களும் நல்லா இருக்கணும், சந்ததிகள் நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும். சம்பாரிச்சு பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய கார்லாம் வாங்கி ஓட்டி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதெல்லாம் போர் அடிக்கும். ஆமாம். ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக நீங்கள் ஒரு இது பண்ணி வானத்தை பார்த்து அதை ரசித்து வாழ்க்கை வாழ்ந்தா ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அனுபவிச்சதுனால சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க, வணக்கங்க. பார்ப்போம்.